அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். விஜய் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறக்கூடும்? தனித்து போட்டியிட்டு அதிக ஓட்டு வாங்கிய கட்சி எது? நடிகர் விஜய் தொடங்கியுள்ள அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலம் என்னவாகும் என தெரிந்து கொள்ளும் முன்பாக தமிழகத்தில் பிற கட்சிகளின் வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அப்போதான் விஜய் கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் அல்லது கிங் மேக்கராக முடியும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அதிமுகவை தோற்கடித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் திமுக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்தது. திமுக அதிமுக கூட்டணிகள் 85% வாக்குகளை பெற்றன. பிற சிறிய கட்சிகள் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் மற்றும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முறை 2.52%, 2.35% வாக்குகளும் பெற்றன. சிறிய பங்குதான் என்ற போதிலும் அவை பல தொகுதிகளின் முடிவுகளை பாதித்தன. அதிமுகவின் வாக்கு வங்கியிலிருந்து ஏஎம்எம்கே வாக்குகளை ஈர்த்தது. இது திமுகவுக்கு சுமார் 20 தொகுதிகளில் சாதகமாக்கியது. நெருக்கமாக வந்து தோற்றது அதிமுக. அதிமுக கூட்டணி 2016 சுமார் 41% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் 2021 39% வாக்குகளை பெற்றது. ஆனாலும் அரியணை ஏற முடியவில்லை. தமிழ் தேசியவாதி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை உயர்த்தியது. வாக்கு சதவீதம் 6.58% இருந்தது. நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டுகள் பல்வேறு தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கணக்குகளை தவிடுபொடியாக்கியது. இன்னும் 2 ஆண்டுகளில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் விஜய் வருகையால் பரபரப்பாகியுள்ளது. நடிகர் விஜய் சமீபத்தில் தனது சென்னை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். கட்சியின் முதல் பெரிய மாநாட்டை விக்கிரவாண்டி, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் வெற்றில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தமிழக அரசியலை எடுத்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள கட்சிகள் தமிழ்நாடு அரசியலில் வெற்றி கண்டுள்ளன. அதிமுகவின் எம்ஜிஆர் மற்றும் தேமுதிகவின் விஜயகாந்த் முக்கிய உதாரணங்கள். முதலாம் அவர் தொடர்ந்து முதல்வராக பதவி வகித்தார். 2ஆம் அவர் நிழல் முதல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவியான எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றார். இருப்பினும் சிவாஜி கணேசன், கமலஹாசன் போன்ற நடிகர்கள் மாஸ் ஈர்ப்பு இல்லாததால் சரியாக செயல்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. அரசியல் போக்கை மாற்றக்கூடிய அர்ப்பணிப்புள்ள ரசிகர் பட்டாளத்துடன் கூடிய வெகுஜன நடிகராக விஜய் தனித்து நிற்கிறார். எம்ஜிஆர், ரஜினிகாந்தை தொடர்ந்து இவரும் ஒரு மாஸ் நடிகராகவே பார்க்கப்பட்டது அவருக்கான சாதக அம்சம். விஜய் சிவாஜி கணேசன் போலவோ கமலஹாசன் போலவோ நடிப்புக்காக அறியப்பட்டவரில்லை என்பது அரசியலில் அவருக்கு இமேஜை உயர்த்துகிறது. ஒருவேளை விஜய் தனித்து போட்டிட்டு வரும் 10% வாக்குகளை பெற்றால் கூட அவரது கட்சி கிங் மேக்கராக முடியும். அதிமுக, திமுக தவிர வேறு எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் இவ்வளவு வாக்குகளை தமிழகத்தில் பெற்றதில்லை. கூட்டணி இல்லாமல் தேமுதிக போட்டியிட்ட 2006 தேர்தலில் அக்கட்சி சுமார் 8.5% வாக்குகளை பெற்றதுதான் சமீப காலத்து பெரிய சாதனை. அந்த வாக்கு வங்கிக்காகவே அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் அவரை கூட்டணியில் சேர்க்க முயன்றன என்பது வரலாறு. 2006 திமுக தலைமையிலான மைனாரிட்டி அரசாமையை தேமுதிக பிரித்த வாக்கும் ஒரு காரணம் என்பார்கள். எனவே 10% வாக்கு என்பது தமிழக அரசியலில் எதையும் சாதிக்க வல்ல நம்பர். முதல் தேர்தலிலேயே முதல்வராகிவிட முடியும் என்று நம்பும் அளவுக்கு விஜய் அப்பாவில்லை. ஆனால் குறைந்தது 10% வாக்குகளை மொத்த அரசியல் போக்கையும் மாற்றும். இதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி.